ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் இல்லாமல் கூட நடிக்க ஓகே, ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நோ, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நடிகை போடும் ஒரே கண்டிஷன். யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு தான் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ வெளியிலேருந்து தமிழ் இல்லாமல் வெளியிலேருந்து வந்த நடிகை தமிழில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருக்கிறாரு. ஸோ நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போச்சு, இல்லைனா வந்து சுத்தமாக ஃப்ளாப்பு, அந்த மாதிரியான ஒரு படத்தில் தான் நடித்தார். ஸோ ஆனால் இந்த நடிகைகள் மத்தியிலும் ஃபேமஸ், மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், கனவு கண்ணியாக வலம் வந்துட்டுருக்காரு இந்த நடிகை. ஸோ இந்த சூழலில் தமிழில் ஒரு படம் நடிக்க நடிகையை வந்து கமிட் செஞ்சுருக்கிறாங்க படக்குழுவினர். ஸோ கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னா என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ரெசார்ட் இருக்குது, அந்த ரெசார்ட்டில் நான் சொல்கிற விதத்தில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரடியாகவே வந்து கேட்டிருக்காரு இந்த நடிகை கிட்ட. ஸோ இதனால் கடுப்பான நடிகை, சினிமா அப்படின்றது என்னுடைய தொழில், அதில் ஆடையே இல்லாமல் நடிக்க சொன்னால் கூட நான் நடிப்பேன். ஸோ ஏன்னா படத்துக்கு அது தேவை, அது கட்டாயம் செய்வேன். ஆனால் வந்து படத்தில் நான் கிளாமராக வந்து நடிப்பேன் தவிர நிஜத்தில் அப்படி கிடையாது. ஸோ படத்தில் எது வேணால் வந்து கழட்ட தயார், ஆடையே இல்லாமல் நடிக்க தயார், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு என் வீட்டு பக்கம் இனிமேல் வந்து வந்துடாதீங்க, அப்படி வந்தீங்கன்னா உங்கள் காலில் இருக்கிறத வந்து திரும்ப வந்து உங்கள் முகத்துக்கு நேராக வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து அந்த தயாரிப்பாளர் திட்டி அனுப்பி விட்டுருக்காரு இந்த நடிகை. ஸோ இதனால் வாயை மூடிக்கிட்டு தயாரிப்பாளர் வந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் ஓடிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வேறு ஒரு நடிகையை அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் அந்த தயாரிப்பாளர் நடிக்க வச்சுருக்கிறாரு. ஸோ மேலும் அந்த ஹீரோயின் ஆடையே இல்லாமல் நடிக்க தயாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நோ அப்படின்னு சொல்கிற ஒரு பாலிசி இருந்து விலகாமல் இருக்கார். தற்போது வரை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாமல் படங்களை நடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நமக்கு பிக்சரை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த நடிகை என்னுடைய ஃபேவரட் நடிகையும் கூட. உங்களுக்கும் பல பேருக்கும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நடிகை ரொம்ப ஃபேவரட்டான நடிகையாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு மெயில் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் பேசுங்கள், ப்ரொமோஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.